ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து சேஃபாக இருக்கோம். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க, வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான மீன் குழம்பும் அப்புறம் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியும் நாங்கள் ஊரில் இருக்கும்போது வயலில் செஞ்சது. நாங்கள் வயலில் எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன். அந்த பூண்டும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்ல குழைய வந்து வதக்கிக்கணும். நாங்கள் வந்து இது வயலில் நாங்கள் பொதுவாகவே வந்து கிராமத்தில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோங்க. பொதுவாகவே நாங்கள் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் வயலில் தான் செய்வோம். எங்களுக்கு வந்து விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல காத்தோட்டமாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் பொதுவாக எப்போதுமே வந்து நான்வெஜ் வந்து வயலில் தான் செய்வோம். ஃபுல் டே சும்மா இருக்கிறதால அப்படியே வயலில் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு அங்கேயே வந்து சமைச்சு அங்கேயே சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பாத்திரம், எல்லா மளிகை ஜாமானும் அங்கேயும் ஒரு செட்டு இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் சமைப்போம். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. மாமியார் வந்து அடுப்பு எரிவிட்டுருக்காங்க. அடுப்பு வந்து நல்லா பாருங்கள், அனல் சூப்பராக இருக்கும். இந்த வயலில் இந்த விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிறதோட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போது நல்லா வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நான் வந்து சிக்கன் ஃபிஷ் மசாலா வச்சுருந்தேன், அது வந்து சேர்த்துக்கிறேன். நான் கடையில் வாங்கினது தான். அடுத்ததாக இது வந்து சேர்த்ததுக்கப்புறமா கிண்டி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்து சரியான அளவு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், உப்பு வந்து நான் தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் எல்லாமே சேர்த்தாச்சு. புளி வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு புளி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எங்களுக்கு வயலில் வந்து தேங்காய் வந்து கிடைக்கிறதால தேங்காய் எண்ணெய் எப்போவுமே வீட்டில் இருக்கும். நாங்கள் வந்து மீன் குழம்பு செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோ அந்த வாசனை எதுவுமே வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து நான் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து பழைய கரண்டி, மாமியாரோட கரண்டி. அது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராகவே இருக்குன்னு இது வந்து வறுத்துக்கிறேன். வறுத்து முடிச்சதுக்கப்புறமா இதையும் வந்து தட்டிட்டு ஃபைனலாக வந்து இது நம்ம சேர்க்கணும். இப்போ புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து ரெடியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா சரியாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து குழம்புல சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து வறுக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததாக எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லை மீன் வறுவல் பண்ணுறதுக்காக. அதனால் வந்து இப்போ நான் எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து பூண்டு வச்சுட்டு அது மேலே சுத்தியல் தான் இங்கே இருக்குது, அதை வச்சு தட்டிட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நாங்கள் எடுத்துப்போம். அடுத்ததாக வந்து இதை தட்டி இதையும் சேர்த்தாச்சு. கூடவே வந்து ஃபிஷ் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடியானதுக்கப்புறமா இறக்கிட்டு அடுத்ததாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுருக்கோம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்றேன். சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சுட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரைஸ் செய்கிற வேலை இல்லை. ரைஸ் வேணும் அப்படின்னா அங்கே செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நான் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது வந்து நான் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணது எல்லாம் உங்களுக்கு காமிக்கல. அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல என்னால். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது, ஸோ அதனால் விட்டாச்சு. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மினியேச்சர் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருந்ததெல்லாம் விட்டுட்டேன். ஸோ ஆனால் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மீன் வறுவல், குழம்பு ரெண்டுமே. ஸோ அதனால் இந்த ரெசிபியாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
பாருங்கள் மசாலா எல்லாம் சேர்த்து இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு வந்து கடைசியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க மீனில். இப்போ இது குழம்பு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் அவங்க மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து நான் வந்து இந்த ஃபிஷ் வந்து அடுத்ததாக ஃப்ரை பண்ண போகிறேன். இது அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து மசாலாலாம் ஒட்டி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதுவும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த நாள் எங்களுக்கு. இந்த ரெசிபியும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.